இந்த மேகதாது பிரச்சனையிலையும் அதே மாதிரிதான் 1974 இருந்து இந்த பிரச்சனை இருக்கு. யாரு? அதிமுக ஒத்துக்குது, திமுக ஒத்துக்குது, இன்னைக்கு வந்த தமிழக வெற்றி கழகமும் ஒத்துக்குது. அப்ப தமிழக வெற்றி கழகம் ஆளுங்கட்சியில இருந்து ஒரு கேள்வி வைக்கிறாங்க. இன்னைக்கு மேகதாதுவை பத்தி அப்படி பேசுறீங்களே, காவேரி பிரச்சனையை பத்தி பேசுறீங்களே, காவேரி உரிமையை யார் விட்டு கொடுத்தது? நீங்க தானே அதை வாபஸ் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருந்த வழக்கை ஏன் நீங்க வாபஸ் வாங்கினீங்கன்னு தூக்கி வச்ச கேள்விக்கு ஐயா கே.என். நேரு சொல்றாரு, நாங்கள் அன்னைக்கு இருந்த பிரதமருடைய அழுத்தத்தினால நான் உங்களுக்கு எல்லாம் சரி செஞ்சு தரேன், நீங்க வழக்க வாபஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னதுனால நாங்க வாங்கணும்னு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டார். ஆமா, நாங்க உச்ச நீதிமன்றத்தில் வழக்கை வாபஸ் வாங்கிட்டு வந்துட்டோம், காவேரி பிரச்சனை சம்பந்தப்பட்ட அந்த வழக்கை வாபஸ் வாங்கணும்னு ஐயா கே.என். நேரு ஒத்துக்கிறார். அப்ப நீங்க பாருங்க, திமுகவோ அதிமுகவோ இவ்வளவு நாள் வரைக்கும் கடை வச்சு கப்பி வச்சு உங்களுக்கு இலவசத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்களே தவிர, இன்னைக்கு அவங்களே சொல்றாங்க இந்தந்த திட்டத்தை எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சொட்டு தண்ணி இல்லைன்னு சொல்றாங்க. ஆமா, நாங்க தான் காவேரி உரிமைக்கான அந்த இதை வாபஸ் வாங்கிட்டு உச்ச நீதிமன்றத்தில் வழக்க வாபஸ் வாங்கணும்னு சொல்றாங்க. 1974 ஏன் நீங்க மறு ஒப்பந்தம் செய்யல என்ற கேள்விக்கு யார்கிட்ட இருந்தும் பதில் இல்லை. ரொம்ப முக்கியமான விஷயம், இன்னைக்கு கூட ஆதவர்ஜனா சொல்றாரு, வெள்ளை அறிக்கை தயாராயிட்டு இருக்கு, வெள்ளை அறிக்கை தயாராயிட்டு இருக்கு, சென்ற 5 ஆண்டுகள்ல நீங்க பண்ண ஊழல் எல்லாம் வெளியே வரப்போதுன்னு பேசிக்கிட்டு இருந்த அந்த நிமிடமே இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க 51 இடங்கள்ல லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை, டெண்டர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல 51 இடத்துல இன்னைக்கு மட்டும் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்தி இருக்குது. இப்படிலாம் நடக்கிற நேரத்துலங்க இந்த புகழாரம் தேவையாங்க? இன்னைக்கு பாருங்க எவ்வளவு நேரத்தை விரயம் பண்றாங்க தெரியுமா? எவ்வளவு நேரம் விரயம் தெரியுமா? எப்ப பார்த்தாலும் அம்மா புகழ், கலைஞர், ஸ்டாலின், எடப்பாடி இதுதாங்க எதிரொலிக்குது.